யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகர ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 அன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். கடக ராசி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ 7ஆவது வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கார். என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். மகர ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறார். சுய பார்வை, அதாவது சுய வீட்டுக்கு முதல் பார்வையாக கொடுக்குற காரணத்தினால உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் கண்டிப்பான முறையில் உயரும். மனக்கசப்புகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வீட்டில் நிம்மதியே இல்லை, நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்குது. எது பார்த்தாலும் வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கலை, தடைகள் அதிகமாகவே வருது, கடன் சுமை தாங்கவே முடியல, வேலையிலையும் பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை, மன சுமைகள் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி அபரிவிதமான நல்ல விஷயங்களை கொடுத்தே தீரும். உங்களுக்கு முதல்ல மனசில் நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி பணம் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். நிம்மதி கண்டிப்பான முறையில் உண்டு. அதனால் கவலையை விட்டுட்டு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்ல விஷயங்களை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். அடுத்து உங்களுடைய 3ஆம் வீடு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இந்த இடத்துக்கு குருவுடைய 9ஆவது பார்வை கிடைக்குது. குருவுடைய 9ஆவது பார்வை கிடைக்குது. ஆல்ரெடி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சனி உட்காந்துட்ருக்காரு. குரு ஆட்சி பெறக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு குருவோட 9ஆவது பார்வை கிடைக்கிறதுனால சனியையும் ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. தைரியம் வந்து பார்த்திங்கன்னா அசாத்தியமாக தைரியமெல்லாம் இருக்கும். தைரியத்துக்கு குறவே இருக்காது. இன்னும் குரு பார்வை வேறு விடுறதுனால டபுள் தைரியம் ஆகிடும். தைரியம் ஜாஸ்தி இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்களோ, இது வரைக்கும் நீங்கள் எழுதின பரீட்சைக்கு மார்க்கே வரலை, இன்னும் கரெக்ஷனுக்கே போகலை அப்படின்னு நினைப்போம் இல்லையா சில விஷயங்களை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாமே புரட்டி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருது. அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தைரியமான விஷயமாக நீங்கள் செஞ்ச எல்லாத்துக்குமே வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வேலையிலையும் நல்ல பேர். அதே மாதிரி சகோதர வழியில் கூட பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்யூன்யம் ஏற்படும், நட்புறவு வரும். இதுக்கு முன்னாடி பேசாமல் மனஸ்தாபத்தில் இருந்தவங்கெல்லாம் திரும்ப ரீயூனியன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பும் கண்டிப்பான முறையில் ஏற்பட்டே தீரும். குடும்பத்துக்குள்ளே இருந்த கசப்புகள் மாறுறதுக்குண்டான ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 7ஆம் வீடு களத்திரஸ்தானம். அதாவது போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆவது வீட்டில் குரு இருந்தார். பெரிய அளவில் நல்லதெல்லாம் நடக்கலை. எதிரிகள் இருந்தாங்க, ஆனால் நம்மக்கிட்ட எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணிக்கல. ஆனாலும் மன அழுத்தம் ஒரு மாதிரி போய்கிட்டே இருந்தது. அப்படி குழம்பி இருந்த நபர்களுக்கு இப்போ 7ஆவது வீட்டில் குரு வந்துட்டார். திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருந்ததெல்லாம் சரியாயிடும். அதாவது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆச்சு, கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது, இல்லை பொண்ணே கிடைக்கல, இல்லை மாப்பிள்ளை கிடைக்கல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உடனே தீர்ந்து திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பான முறையில் இருக்கும். கணவன் மனைவி, அதாவது திருமணமானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மனஸ்தாபத்தில் பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்கள், ஒரே வீட்லேயே கருத்து முரண்பாடுகளோடு இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாமே இன்னும் நல்ல அந்யூன்யம் மேம்படுறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த குருவுடைய பெயர்ச்சி கண்டிப்பான முறையில் செஞ்சு கொடுக்கும். குரு வந்ததுக்கப்புறமா குடும்பத்தில் ரொம்ப நகைச்சுவையோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். சின்ன சின்னதாக பார்ட் டைமில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இன்வெஸ்டர்ஸ்லாம் கிடைப்பாங்க. அதாவது முதலீட்டாளர்கள் கிடைப்பாங்க. பணம் எப்படியாவது நமக்கு வந்தே தீரும். அதனால் உங்களுடைய இந்த சின்ன தொழில், பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடிய தொழில், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடையிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் இதுலேருந்து பெரிய லாபங்கள்லாம் வரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தடவையிலேருந்து லாபங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஆரம்பம் ஆக போகுது. இந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்கான நன்மைகளை செய்வார். அதாவது யோகம் அப்படின்னா 4 பக்கத்துலேருந்து பணம் வரக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும். இதெல்லாம் வேலையே செய்யாது அப்படின்னு செஞ்சு ஒரு செடியை வளர்த்து வச்சுருப்போம். அப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரமாக வளர்ந்து நிற்கும் அப்படின்வாங்க இல்லையா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நமக்கு உதவாதுன்னு நினச்சதெல்லாம் உதவி செய்யறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நமக்கு நெகட்டிவான பலன்கள் மட்டுமே தானே வரும், பாசிட்டிவ் எப்படி வரும் அப்படின்னு நமக்கு நம்மளே ஒரு கோடு போட்டு வாழ்ந்துட்டுருப்போம். அது எல்லாத்தையும் அழிச்சிருங்க. இனி பாசிட்டிவான விஷயங்கள் எக்கச்சக்கமாக வரப்போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்க குரு 8ஆம் வீட்டையும் பார்வை செய்வார். அப்படி பார்வை செய்யும் பொழுது என்ன ஆகும்னா ஆயுள் விருத்தி ஏற்படும். உடல் பலகீனங்கள் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. விரதங்கள் இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸும் கண்டிப்பான முறையில் இருக்குது. அடுத்து 11ஆம் வீடு உங்களுக்கு லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் குருவுடைய பார்வை, அதாவது 5வது சிறப்பு பார்வை விடுற காரணத்தினால லாபங்கள் 4 வழியிலேருந்து வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பண ரீதியான முன்னேற்றம், வீடு கட்டணும், அதுக்கப்புறம் வண்டி வாங்கணும்,
அதே மாதிரி நம்ம வந்து ஆடை ஆபரண சேர்க்கைகள், அசைகிற சொத்து, அசையா சொத்துன்னு சேர்க்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஃப்யூச்சர் ரிலேட்டடாக நீங்கள் என்னெல்லாம் சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியை கண்டிப்பான முறையில் சொல்லலாம். இந்த ஜூன் மாதத்துலேருந்தே நீங்கள் அடுத்த மே மாதம் வரைக்கும் ஏகப்பட்ட பண வருவாய்களை கண்டிப்பான முறையில் பார்த்துட்டே இருப்பீங்க. பயங்கர பிஸியாகிடுவீங்க, உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான மந்தமான சூழ்நிலைகள்லாம் இதுக்கு மேலே இல்லவே கிடையாது. அதனால் அதை பற்றிலாம் கவலையே படாமல் ஹாப்பியாக இருங்க. குலதெய்வ வழிபாடு விடவே விடாதீங்க. ஆல்ரெடி தெய்வத்து மேலே ஒரு ஈடுபாடு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் குலதெய்வம் மாதத்துக்கு ஒரு தடவையாவது வீட்லேயே வழிபாடு செஞ்சுருங்க. கோயிலுக்கு போக முடிகிற தூரத்தில் இருந்தால் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறமா குரு பகவானுக்கும் ஒரு வணக்கத்தை போடணும். ஏன்னா குரு பகவானால் தான் நிறைய நல்ல விஷயங்கள் வருது இந்த வருஷம். அப்படிங்கிறதுனால பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் அதே காரகத்துவமும் வாய்ந்த தட்சிணாமூர்த்திக்கும் 2 விளக்கு ஏற்றிட்டு மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை போய் கோயிலில் பார்த்துட்டு வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெருவாரியான தடைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணி சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.